மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். அல் அமீன் மேல்நிலைப்பள்ளியில் படைப்பாற்றல் திறனை வளர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை கோப்புடூர் அலமீன் மேல்நிலைப்பள்ளியில் இன்றைய இளைய தலைமுறையை அலைபேசி பயன்படுத்துவதிலிருந்தும் போதைப் பொருட்கள் மற்றும் தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கும் வகையில் மாணவர்களுக்கு புத்தகம் வாசிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தி படைப்பாற்றல் திறனை வளர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாசகர் வட்ட தலைவர் சண்முகவேலு தலைமை தாங்கினார். பேராசிரியர் ராமமூர்த்தி முன்னிலை வகித்தார். பள்ளித் தலைமை ஆசிரியர் ஷேக்நபி வாழ்த்துரை வழங்கினார். கவிஞர் மூரா வாசிப்பை வசியப்படுத்தும் வழிகள் மற்றும் கவிஞர் இரா இரவி படைப்பாற்றலை வளர்த்தெடுக்கும் வழிகள் என்ற தலைப்புகளில் சிறப்புரை ஆற்றினர். இந்நிகழ்ச்சியில் முனைவர் அனார்கலி, தமிழ் ஆர்வலர் ஆதித்தா, பள்ளியின் புத்தக வாசிப்பு இயக்க மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமிழாசிரியர்கள் தௌபிக் ராஜா மற்றும் முகமது அசாருதீன் செய்திருந்தனர். பள்ளியினுடைய செயல்பாடுகளை பார்த்தாங்க. எழுத்துங்கிறது எதை மாற்றும்னா தலையெழுத்தை மாற்றும். எழுத்துங்கிறது எதை மாற்ற? தலையெழுத்தை மாற்றும். இது முக்கியமான வாசகம் நான் கண்டுபிடிச்சது. சார் காப்பி ரைட் எனக்கு தான் சார். ஆமாம், எழுத்து தலையெழுத்தை மாற்றும். நம்ம ஊரில் கிராமத்தில் சொல்லுவோம், தலையெழுத்தை மாற்ற முடியாதுடா. ஜோசியரே சொல்லுவார், உன் தலையெழுத்தை மாற்ற முடியாதுங்க. வீட்டில் பெரிய ஆளாக இருப்பார், 80 வயசு கிழவனாக இருப்பார், தலையெழுத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் எது மாற்றுனா எழுத்து தலையெழுத்தை மாற்றும். அதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கான். இன்னைக்கு வாசிப்புங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் போதைப் பொருட்களுக்கு இளைய சமுதாயம் அடிமையாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்களை போய் மாட்டிக்கிறது. அதுக்கடுத்து தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிறது. இதெல்லாம் உன்னை மீட்டெடுக்குங்கிறதுக்கு தான் இவ்வளவு மதுரையினுடைய ஆளுமையில் எல்லாருமே. பல்லமீன் அப்படிங்கிற இந்த பள்ளி எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நந்தவனம் மாதிரி. இந்த நந்தவனத்தினுடைய ஒரு மகா மனிதரா ஐயா ஷேக் நபி அவர்களை நான் வணக்கத்தோட எப்பயும் நான் அண்ணாந்து பார்க்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். மதுரையில் எத்தனை மேல்நிலை பள்ளிகள் இருந்தாலும் அத்தனை மேல்நிலை பள்ளிகளில் இருக்கிற தலைமை ஆசிரியர்களுக்கு இல்லாத ஒரு மாபெரும் மாணவர்களுக்கான ஒரு நேசம், மாணவர்களை எப்படி காப்பாற்றுவது, மாணவர்களை எப்படி கரை சேர்ப்பது. ஒரு கேப்டனை போல ஒரு கப்பல் மூழ்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரையும் காப்பாற்றுவது கடைசியாக தான் என்ன செய்யணும் கேப்டன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு கப்பல் கேப்டனுடைய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் கப்பல் மூழ்குதுன்னு சொன்னா அந்த கப்பல் மூழ்குறதுக்குள்ள எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி விட்டு கடைசியாக என்ன செய்யணும், அவர் தன்னை காப்பாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி தான் வாழ்கிற காலம் எல்லாம் மாணவர்களுக்காகவும் பள்ளிக்காகவும் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகா மனிதனுடைய அழைப்பு, அவருடைய பள்ளி, அவருடைய பணி, எல்லாவற்றுக்கும் நான் முதல்ல என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியை சொல்றேன். அதே மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள இருந்த 23 வருஷம், அந்த பூந்தோட்டம் வேற யாரும் அல்ல, மாணவர்களாகி நீங்க தான். நான் தேடிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பார்க்கணும், ஏதாவது ஒண்ணு விளையாடணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைகள் நிறைய இருக்கும். அது மாதிரி உங்களுடைய பருவம் என்பது ஒரு மிக அற்புதமான பருவம். இப்ப பகத்சிங் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான். ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் மார்க்ஸுடைய புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. லெனினுடைய இது அரசியல் அமைப்பு சட்டம் அவன் கையில இருக்கு. அந்த அதிகாரி கேட்கிறாரு, கிளம்ப நேரமாச்சு, உன்னை தூக்கில போடணும், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்கும். என்ன கேட்கிறான் பாருங்க, எனக்கு எதுக்குடா படிச்சு முடிக்க பத்தியா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்கயா, இவங்கிட்ட பேசுறது. அப்ப ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, நான் என்ன செஞ்சுக்கிறேன், படிச்சுக்கிற அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன, சரி என்னடா லூசு பேரா இருக்க, சாக போறவன் கடைசி ஆசை என்ன கேட்டா ஒரு கோழி பிரியாணி இல்லாட்டி ஒரு மட்டன் பிரியாணி கேட்பாங்க, கடைசி ஆசைன்னு கேட்பாங்க. ஆனா இவனும் கேட்டவளுக்கு என்ன சொன்னா, இந்த புத்தகத்தை முடிச்சுட்டு என்னை தூக்கில போடுங்க. அது சாக போறல ஏன் படிக்கிற, இந்த புத்தகத்தை கடைசி வரை படிக்காமல் இறந்து விட்டால் நான் சாகிறதுக்கு அர்த்தமே இல்லடா. இது இந்த புத்தகம் என்ன சொன்னதுன்னு தெரியாம நான் செத்துட்டேன்னா என் மரணத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். தயவு செஞ்சு நீ வாழ என்ன செய்ய படிக்க முடியும். அதுமாதிரி படிச்ச பிறகுதான் தூக்கில போறதுக்கு முன்னால அவருடைய எடையை நிற்கிறாங்க. அவருடைய ஆரம்பத்தில் நிற்கிறாங்க எடை, அவருடைய எடை 50 கிலோன்னு சொன்னா, அவர் தூக்கு போறப்ப அவருடைய எடை எவ்வளவு? 53. ஒரு தூக்கு தண்டனை கைதுக்கு எடை கூடின ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா பகத்சிங். டாக்டர் ஆச்சரியப்படுறான்,
எல்லாம் ஒரு தூக்கத்துல செத்து போகும் தெரிஞ்சு எப்படா நீ இவ்வளவு நிம்மதியா வாழ்ந்திருக்க, இடம் கூடி இருக்கு உனக்கு அப்படிங்கிறோன்னே அந்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தேசத்தின் விடுதலைக்காக நான் சாக போகிறேன் என்பதை நினைத்து நினைத்து மகிழ்ந்து மகிழ்ந்து என் எடை கூடியது. யோசிச்சு இருப்போம் வயசுல அவனுடைய லட்சியம் எவ்வளவு இருந்துச்சு. இதுதான் லட்சியம். நீ பாடம் படிக்கிறது, இன்னொரு என்ன நோய் தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி டாக்டர். இதுதான் வாசிப்புங்கிறது. இந்த வாசிப்பு என்பது ஒருபோதும் உன்னை என்ன செய்யாது, உன்னுடைய பயத்துக்கு காரணமா இருக்காது. நீயா என்ன செய்யணும், நேசித்து அதன் மேல உட்கார்ந்து பூக்களை தேடி பல லட்சம் கிலோமீட்டர் பறக்கிற ஒரு தேனியை போல நீ என்ன செய்யணும், ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு லயித்து போய் உனக்கு எந்த பூ அழைக்கிறதோ அந்த பூவுடைய வாசத்தை நோக்கிட்டு என்ன செய்ய தேடி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா. அப்படி போய் என்ன செய்யும், தேனியை சேகரிப்பதை போல தன் வயிற்றை நிரப்புவதை போல உன் வாழ்க்கை முழு என்ன செய்யணும். இந்த வாசிப்பு என்கிறது அப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயம். நான் பெரிய அறிஞர்களை பத்தியோ, ஏன்னா அல்லமீன் பள்ளியில நான் வரலாற்று அறிஞர்களை பத்தி பேசுறேன்னா பூரா இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். சாக்ரட்டிஸ் கரெக்டா சொன்னாரு, இதைத்தான சொல்ல போறாங்க. மகாத்மா காந்தி சொன்ன இதைத்தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அறிவும் ஆற்றலும் உள்ள பிள்ளை இந்த ஸ்கூல்ல இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படிப்பதும் செய்யறான், படிப்பதோட இருக்கக்கூடாது. நாமும் எழுதணும், படைப்பாற்றலை நாம் உருவாக்கணும். ஒரு ஓவியம் வரையலாம், நம்முடைய கலைகளை நாம் உருவாக்கலாம். இதெல்லாம் நாம் இந்த வாசிப்பின் மூலம் இந்த படைப்பாற்றலை எவ்வாறு உருவாக்குவது என்பதை சொல்வதற்காக கவிஞர் ரவி இப்போ உங்கள்கிட்ட பேச போறாரு. இவர் ஒரு பாடலை பாடித்தான் உங்களுக்கு விஷயத்த சொன்னாரு. இவர் 2 வரி குறுங்கவிதைன்னு சொல்லுவாங்க, ஐக்கு கவிதைன்னு சொல்லுவாங்க. 2 வரியிலேயே ஒரு பெரிய விஷயத்தை உங்களிடம் சொல்லியிருப்பாங்க. கல்லோன்றி மண்தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். எதிர்கால அப்துல் கலாம்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அற்புதமாக வாசிப்பை பற்றி கவிஞர் மூரா பல நாடுகளுக்கு சென்றவர், திரைப்பட நடிகர், அற்புதமாக சொன்னார். படைப்பாற்றலை வளர்த்துக்கணும். அதாவது இறையன்பு ஐயா சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஓய்வுன்றது நீங்கள் படுத்து தூங்குறது, டிவி பார்க்கறது, இதெல்லாம் ஓய்வு இல்லை. பழக்கமாக படிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச பணியில் ஈடுபடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஓய்வு. அதை படிப்பிலையும் வாசிப்பையும் செய்யலாம், படைப்பாற்றலையும் வளர்த்துக்கலாம். இப்போ சொன்னார் பாருங்க மூரா, நான் +2ல் 857 மார்க் எடுத்துட்டு கல்லூரிக்கு போக முடியல, குடும்ப சூழ்நிலை காரணமாக. கல்லூரி வாழ்க்கை இல்லைன்ற அந்த வடு இருந்தால் கூட என்னுடைய மகனுக்கே தீந்தமிழ் தியாகராஜர் கல்லூரியில் பிசிஏ படித்தான். அவனுக்கே என்னோட 10 கைக்கு கவிதை பாடமாக வந்துச்சு. அவன் வீட்டில் நான் படிக்க சொன்னால் படிக்க மாட்டான். அவனுக்கு மனப்பாட பகுதியில் அதனால படித்தான். இந்த வெற்றியெல்லாம் எதனால் கிடைச்சதுன்னா படைப்பாற்றல்னால தான் கிடைச்சது. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் தற்பெருமைன்னு நினச்சிக்க கூடாது. நீங்களும் நேரம் கிடைக்கும்போது, இப்போ நான் புத்தகம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு நூல் விமர்சனம் எழுதலாம். உங்கள் மனசில் தோன்றதை எழுதலாம். கைக்கு கவிதைன்றது ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, 3 வரி தான். நான் ஒரு 10 கைக்கு கவிதை சொன்னேன்னா நீங்களே கைக்கு கவிதை எழுத ஆரம்பிச்சிடலாம். தினசரி பேப்பர் படிக்கணும், செய்தித்தாள் நீங்கள் படிக்கணும். வீட்டில் தொலைக்காட்சி தொடர் பார்த்தாங்கன்னா விட்டுருங்க, செய்தி பார்த்தாங்கன்னா பாருங்கள். அந்த செய்தியில் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லை, நூடுல்ஸ்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தடை பண்ணாங்க. அப்போ எழுதினேன், இடியாப்பத்தின் வாழ்வு தன்னை நூடுல்ஸ் கவ்வும், இறுதியில் இடியாப்பமே வெல்லும். அரசியல்வாதியெல்லாம் சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய்யா கூட இருக்கலாம், ஆனால் நம்ம அதை நினச்சி இப்படி எழுதுனது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இலையின் வாழ்வு தன்னை நெகிழி கவ்வும், இலையின் வாழ்வு தன்னை நெகிழி கவ்வும், இறுதியில் இலையே வெல்லும். இப்போ நெகிழியை பூரா ஒழிக்கணும் தான் இலை பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம். அந்த காலத்தில் பெட்ரோல் விலை ஏறும் இறங்கும். அப்போ எழுதுனேன், ஏறும்போது ரூபாயில், இறங்கும்போது பைசாவில்,
பெட்ரோல் விலை, எதை வேணாலும் எழுதலாம். அன்று நெறி, இன்று வெறி. மதங்கள் மனிதனை நெறிப்படுத்த தான் மதம் கொண்டாங்க. ஆனால் இன்னைக்கு மதத்தின் பெயரால வெறிப்படுத்துறாங்க. அதை தான் அன்று நெறி, இன்று வெறி, மதங்கள். அமாவாசை என்று நிலவு. அமாவாசை எப்படி நிலவு? எதிர் வீட்டு ஜன்னலில். காதலை கூட எழுதலாம். காதலி ஜன்னல்ல இருக்கா, காதலை கூட எழுதலாம். உங்க மனசுல தோன்றத பூரா எழுதலாம். முத கவிதை எழுதையில காதல் கவிதை தான் வரும். எழுது தம்பி, தப்பே இல்லை, யாரும் அடிக்காதீங்க, எழுதட்டும். நானும் ஆரம்பத்துல காதல் கவிதை தான் எழுதினேன். அதுக்கப்புறம் தான் சமுதாய விழிப்புணர்வு கவிதைகள்லாம் எழுதினேன். இப்போ வேலை கிடைக்காம திண்டாடுறாங்க, அதை பற்றி எழுதினேன். அச்சய பாத்திரம், திருவோடானது, பட்டச்சான்றிதழ், மூணே சொல்லுதான். 10 பக்க கட்டுரையில் வேலையில்லா திண்டாட்டம் பற்றி எழுத வேண்டியதை அச்சய பாத்திரம். அவன் வேலை கிடைச்சிச்சுன்னா மாதம் மாதம் சம்பளம் வரும், வேலை கிடைக்காம அலையிறான். அப்போ அச்சய பாத்திரம், திருவோடானது, பட்டச்சான்றிதழ். தன்னம்பிக்கை கருத்தை உங்களுக்கு அவசியம் சொல்லணும். எழுத்தாளர் மெர்வின்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ காலம் சென்றுட்டாரு. தன்னம்பிக்கை எழுத்தாளர். அவர் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் மாதிரி இந்த வீரப்பன், சந்தனம் வீரப்பன் மாதிரி மீச வச்சிருப்பார். அப்போ சொன்னார், என் தலை வழுக்கையாக இருந்துச்சு, எல்லாரும் என்னை அடையாளப்படுத்தியெல்லாம் சொட்டத்தலைன்னு சொல்லுவாங்க. நான் மீசையை கொஞ்சம் பெருசாக வளர்த்துட்டேன். உடனே எல்லாரும் என்னை மீசக்காரன்னு சொன்னாங்க. என்னங்க சொட்டத்தலை மீசை, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இது மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவங்க. எனக்கு இல்லாததுக்காக வருத்தப்படுறத விட இருக்கதை செம்மப்படுத்துறது. எங்கள் அப்பா சொத்து தரல, நான் பணக்கார வீட்டில் பறக்கலை, மெட்ரிகுலேஷன் படிக்கலை, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இந்த அரசு பள்ளி மாணவர் நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் கடைக்கோடியில் ஒரு படகோட்டி மகனாக பிறந்து இந்தியாவின் முதற் குடிமகனாக உயர்ந்த அப்துல் கலாம் எங்கே படித்தார்? அரசு பள்ளியில் தான் படித்தார். அவருக்கு எனக்குமே தொடர்பு உண்டு. இந்த தொடர்புக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படைப்பாற்றல் தான். ஒன்றும் இல்லை, அப்துல் கலாம் ஐயாவை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அப்போ அவருக்கு நான் வாழ்த்து சொல்லி கவிதை புத்தகம் 2 வச்சு, முகவரியெல்லாம் தெரியாது, ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரன் போட்டு அனுப்பிச்சிட்டேன் கொரியரில். அவர் 11 வருஷம் கழித்து அவங்க அண்ணனை பார்க்க வர்றாரு. வேட்பாளர் ஆனவுடனே அவர்கிட்ட அண்ணனை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னு வர்றாரு. அப்போ இந்த குரியர் கையில் கிடைக்குது. கிடைச்ச உடனே அந்த கவிதையும் படிச்சுட்டு நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவீங்க, உறுதியாக குடியரசுத் தலைவர் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கவிதை. உடனே என்ன பண்ணுறாரு, இமெயில் மின்னஞ்சல் முகவரியும் அனுப்பியிருந்தேன். அவர்கிட்ட எனக்கு மின்னஞ்சல் வந்துச்சு. எப்படி நினச்சி பாருங்க, உங்கள் வாழ்த்து கிடைத்தது, நானும் உங்களை வாழ்த்தலாமா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மின்னஞ்சல் வந்துச்சு. அந்த மின்னஞ்சல் வரவும் எனக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவரும் ஆயிட்டார். ஆன உடனே சிற்றிதழ்லாம் எனக்கு நிறைய சிற்றிதழில் தான் எழுதுவேன். அதுக்கு ஒரு கதை இருக்குது. பிரபல இதழுக்கு எழுதுனா போட மாட்டாங்க, அதில் நம்ம சோர்ந்துடக்கூடாது, சிற்றிதழில் தான் எழுதணும். அப்புறம் பெரிய இதெல்லாம் நம்மளை பேட்டி எடுத்து போட்டாங்க. இந்து பத்திரிகையில் மீட்டில் என்னைய பேட்டி எடுத்து போட்டாங்க. தினமலர் வாரமலரில் பேட்டி எடுத்து போட்டாங்க. நீங்கள் இந்த ஒரு அஞ்சல் அட்டை, 50 பைசா அஞ்சல் அட்டை போதும், உங்கள் மனசில் தோன்ற கவிதையை அனுப்புங்க. அச்சில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. மதுரமணின்னு ஒரு பத்திரிக்கை, சின்ன பத்திரிக்கை, அதில் தான் முத மணிமலர்னு சனிக்கிழமை வெளியிடுவாங்க. இந்த 50 பைசா அஞ்சல் அட்டையில் தான் என் கவிதையை அனுப்புனேன். என்ன கவிதை தெரியுமா? கடற்கரையில் வீட்டிருந்த காதலியின் சிரிப்பிற்கு தடை விதித்தேன். கடற்கரையில் வீட்டிருந்த காதலியின் சிரிப்பிற்கு தடை விதித்தேன். கலங்கரை விளக்கம் என்று கருதி கப்பல்கள் விடுமே. மதுரையில் கடலும் கிடையாது, கப்பலும் கிடையாது. ஆனால் அப்படி கற்பனை செஞ்சு எழுதியே அது முதல்ல அதை அச்சில் பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் புத்தகம் போட்டேன். ஐயா சொன்ன மாதிரி 35 புத்தகங்கள் வந்துடுச்சு. அப்துல் கலாமுக்கு சின்ன சிற்றிதழில் வர்ற செய்தியை பூரா அவருக்கு வெட்டி ஒட்டி அவருக்கு அனுப்புனேன். அங்கேருந்து பார்த்தா குடியரசுத் தலைவர் எம்பளம் போட்டு கடிதம் வருது, என்னை பற்றி சிற்றிதழில் சேகரித்து அனுப்பியதற்கு நன்றி அப்படின்னு. நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் எம்பளம் போட்டு அனுப்பிச்சிடாரு. அதுக்கப்புறம் அவருடைய பாராளுமன்ற உரையை பற்றி விமர்சனம் பண்ணி கடிதம் அனுப்புகிறேன், அதுக்கு நன்றி வருது.
இதெல்லாம் நான் பொய் சொல்லலை. இது பூரா வந்து இருக்கு, முகநூலில் இருக்கு, வலைத்தளத்தில் இருக்கு, எல்லாமே ஆவணப்படுத்தியிருக்கேன், பொக்கிஷமாக வச்சிருக்கேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட குணத்தை தெரிஞ்சுக்கணும். அப்துல் கலாம் ஐயா வந்து குடியரசுத் தலைவர் ஆகிறாரு. ஆன உடனே அவர் காலுக்கு வந்து சாக்ஸ் மாட்டி விட ஒரு ஆள் வர்றாங்க. நினச்சி பாருங்க, நம்மளா இருந்தால் குடியரசுத் தலைவர் ஆகிட்டோம், சாக்ஸ் மாட்ட ஆள் வந்தால் காலை நீட்டி மாற்றாமோ. மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. என்னால் முடியலைன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க. ஒரு மனிதாபிமானம் மிக்கவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் ரைஸ் கிரைண்டர்னு கேள்விப்பட்டிருப்பேன். கிரைண்டரு உங்களுக்கு நாங்கள் பரிசு தரோம்னு இருக்காங்க. உடனே சொல்லியிருக்காரு, எனக்கு கிரைண்டரு தேவைப்படுது, ஆனால் அதுக்குரிய பணம் தருவேன், காசோல தருவேன், அதை நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தால் நான் வாங்கிக்கிறேன்றாரு. சரி, இன்னும் ஒரு 3000 ரூபா செக்கு போட்டு கொடுத்துட்றாரு. இந்த கிரைண்டரை வாங்கினவர் என்ன பண்ணுறாரு, ஏபிஜே அப்துல் கலாம் கையெழுத்து போட்ட செக்கையே நம்ம பத்திரமா வச்சுக்கிறோன்னு வங்கியில் போடாமல் இருக்காரு. நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் என்ன செய்வோம், வங்கியில் போடலன்னா நல்லதாக போச்சுன்ட்டு பேசாமல் இருப்போம். உடனே அவருக்கு அலைபேசியில் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வங்கியில் போட்டு அந்த பணத்தை எடுக்காட்டி இந்த கிரைண்டரை திருப்பி அனுப்பிடுவேன். அவ்வளவு நேர்மையான மனிதர். அவரை சந்திக்கணும்னு ஒரு வாய்ப்பு கேட்டேன். சரின்னு சொல்லி எனக்கு திருச்சி விருந்தினர் மாளிகையில் சந்திக்க போகிறேன். அப்போ வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி சீட்டு கொடுக்குறாங்க. இரவில் பார்க்குறாரு. மற்ற அவருக்கு முன்னாடி இருந்த சங்கர் தயாள் சர்மாலாம் 8 மணிக்கே படுத்து தூங்கிடுவாங்க. இவர் இரவு 10-11 மணி வரைக்கும் பார்வையாளர்களை சந்திக்கிறாரு. திருச்சி மேயரும் வந்திருக்காங்க, நானும் வந்திருக்கேன். ஒரு சாதாரண ஒரு கடித தொடர்பு பார்க்கணுன்னு அனுமதி கேட்டேன், கொடுத்துட்டாரு. போனேன், ஒரு 10 புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். ஐயா இருந்தாங்க, வேற ஆளாக யாராக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா 10 புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் நீங்கள் தேர்வு செஞ்சு ஒரு 3 புத்தகம் கொடுங்க, விமானத்தில் போகணும், அதிக இடம் வேண்டாம். சரி, தேர்வு செஞ்சு 3 புத்தகம் கொடுத்தேன். அந்த 3 புத்தகத்துக்கு ஒரு 10 நாளில் விமர்சனம் எழுதி அனுப்புகிறாருங்க. அந்த விமர்சன கடிதங்களே இருக்கு, நினைச்சு பாருங்க. ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு சாதாரண குடிமகன் எழுதின புத்தகத்துக்கு விமர்சனம் எழுதி அனுப்புனார். அதனால தான் அவர் வந்து மிகப்பெரிய சாதனைகளையெல்லாம் செஞ்சார். உக்ரைனில் அணுகுண்டு வெடித்தோம், அந்த அமெரிக்கா ரேடார் கண்களுக்கே தெரியாமல் அந்த அணுகுண்டை வெடித்தார். அவருக்கும் வாழ்க்கையில் தோல்வி வந்துச்சு. அவர் பைலட்டாக போகணும்னு தான் ஆசைப்பட்டார். ஆனால் அந்த பைலட்டில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். அப்போ வந்து ஒரு இமயமலைக்கெல்லாம் போகிறாரு. போய் ஒரு முனிவரெல்லாம் பார்க்குறாரு. நீ உன்னை இழந்தேன்னா இதை விட பெருசு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இறைவன் பொய்யாவும் சொல்லுவார். ஏதாவது நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது, இதை விட உயர்ந்தது நமக்கு கிடைக்கும். பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டவர் கடைசியில் பாருங்கள், பொக்ரான் ராக்கெட் ஏவுகணை ஏவுகிற அளவுக்கு அவர் பெருசானார். தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பட்டிமன்ற ராஜா உங்களுக்கு தெரியும். அவர் வந்து தமிழ் இலக்கியம்லாம் படிக்கல, வங்கியில தான் வேலை பார்த்தாரு. ஒரு முறை இது சாலமன் பாப்பையா பேச போயில கூட்டி போகிறாங்க. இவர் சும்மா கூட போகிறாரு. திண்டுக்கல்லையோ நீ வர முடியல, அங்கே ஏதோ கலவரம், என்னால் வரல அப்படின்றாங்க. உடனே சாலமன் பாப்பையாவுக்கு அன்னை பையன் தான் ராஜா, அவரை நீ பேசிப்பான்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்கய்யா நான் வங்கியில் தான் வேலை பார்த்தேன், ஒன்றும் தமிழ் இலக்கியம்லாம் படித்தது இல்லையே, எங்கள் கூடயே வந்திருக்க, சும்மா பேசிப்பான்றாரு. சரி பேசிடுறாரு. நல்லா பேசி கைதட்டு வாங்கி பொன்னாடை போட்டிடுறாரு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும். நீங்களும் வந்து இப்போ பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, எந்த போட்டிக்கு நான் தயக்கம் காட்டக்கூடாது. துணிஞ்சு பேரை கொடுங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்புறம், முதல்ல பேரை கொடுத்துடணும், ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு சொல்லலாம் தன்னம்பிக்கை கருத்துக்களை. ஒன்றும் இல்லை, ஒரு சீப்பு வியாபாரி தன்னோட மகனுக்கு அடுத்த பொறுப்பை கொடுத்துடலான்னு சொல்கிறார். ஒரு 3 மகன் இருக்கான், அவனுக்கு கூப்பிட்டு சொல்லி, இந்த அந்த 3 சீப்பு இருக்குது, பக்கத்தில் ஒரு புத்த மடம் இருக்குது, அதில் போய் விற்றுட்டு வாங்கன்றார். மூத்த மகன் சொல்கிறான், ஏயா புத்த மடத்தில் இருக்க பூரா மொட்டைத்தலை, அவன்கிட்ட போய் சீப்பு விற்க சொல்கிறிய, போயா அப்படின்ட்டு உட்காந்துட்டான். 2வது மகன் யோசிச்சு பார்த்தேன், சரி நம்மளும் போய் பார்ப்போம்ட்டு அந்த புத்த பிச்சுக்கிட்ட போய், சீப்புன்றது தலை சீவை மட்டும் இல்லைங்க, அரிசிச்சுன்னா சொரிஞ்சிக்கலாம், தயவு செய்து வாங்கிக்கங்க அப்படின்னோடனே ஒரு 50 புத்த பிச்சு இருக்காங்க, ஒரு 50 சீப்பு குடியான்னு வாங்கிக்கிறான். 3வது பையன் போகிறான், போய் அந்த புத்த பிச்சை தலைவரை பார்க்குறான். ஒன்றும் இல்லைங்க, இங்கே டெய்லி வந்து பிரார்த்தனைக்கு நிறையா வர்றாங்க ஆள், அவங்களுக்கு புத்தரோட போதனை ஆசையே அழிவுக்கு காரணம்
அதை வந்து நான் சீப்பில் அச்சடித்து தரேன். நீங்கள் இந்த சீப்பை வந்து பக்தர்களுக்கு கொடுங்க. அவங்க சீவும் போதெல்லாம் புத்தரை நினச்சிக்கிடுவாங்க. அந்த போதனை தெரியணும்னா நல்ல யோசனையாக இருக்கு. ஒரு 5000 சீப்பு கொண்டு வரான்றார். அவன் வந்து சொல்கிறான் அப்பாட்ட, 5000 சீப்பு ஆடுற ஒரே விஷயந்தான், 3 பார்வை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சிந்திக்கணும், மாற்றி சிந்திக்கணும். சிந்திச்சா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். சொன்ன மாதிரி படைப்பாற்றல்னா நீங்கள் கவிதை தான் எழுதணும்னு இல்லை, கவிதை தான் எழுதணும்னு இல்லை, கட்டுரை எழுதலாம், கட்டுரைகள். நான் அப்படி தான் வெறும் கவிதைகள் மட்டும் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ இறையன்பு ஐயா தான் சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். கிட்டத்தட்ட 165 நூல்கள் எழுதியவர். அவரோட பொன்மொழிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். விதைச்சிக்கிட்டே போங்க, ஒரு நாள் அறுவடை வரும் பாரு. இந்த குரங்கு கதை தெரியுமில்ல, விதைச்சிட்டு எடுத்து பார்க்குமா, டெய்லி தண்ணி ஊற்றிட்டு எடுத்து பார்த்தா அது விளையுமா? விளையாது. விதைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டே ஒரு 10 நாள் ஆனால் தான் அது விளைய ஆரம்பிக்கும். அது மாதிரி விதைச்சிக்கிட்டே போங்க, ஒரு நாள் அறுவடை ஆகும் அப்படின்னாங்க. இப்போ எனக்கிட்ட வந்து ஐயா சண்முகவேல் ஐயா நீங்கள் பேசணும்னாரு. நான் சென்னையில் இருந்தேன், இதுக்காகவே உடனே கிளம்பி வந்தேன். இல்லையா நான் வரலையா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி உங்களை எல்லாம் சந்திக்க முடியாது. இதை நான் எதற்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கிடைச்ச வாய்ப்பை எந்த வாய்ப்பாக இருந்தாலும் பயன்படுத்துங்க, படைப்பாற்றலாம் வளர்த்துக்கங்க. சின்ன துணுக்குகள் கூட எழுதலாம், சிரிப்பு எழுதுனீங்கன்னா கூட அதுக்கு பரிசு தராங்க. எதனாலும் எழுதி ஒரு அச்சில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மனசில் வந்து சந்தோஷம் வந்துடும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயா சொன்னது போல நிறைய வாசிங்க தம்பி. வாசிக்கிறதோடு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இந்த சமுதாயத்தில் என்ன நடக்கிறது என்பதை உற்று நோக்கிக்கொண்டே கவிதைகளும் கட்டுரைகளும் சிந்தனை தொகுப்புகளும் வேறு எங்கிருந்தும் நீ தேடாது, உன்னை சுற்றி இருக்கிற உலகத்தில் தான் இருக்கிறது. விடாமுயற்சி, சமூகம் எப்படி இருக்கு அதை பார்த்து நம்ம எப்படி கற்றுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் வந்த சின்ன விஷயம், என்னோட வாழ்க்கையில் நான் படிக்கும்போது என்னை கவர்ந்த ஒரு ஆளுமையை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த இடைவெளி வாங்கினேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்க காலங்களில் மிகவும் பிடித்த பாடம் அப்படின்னா எங்களுக்கு துணைப்பாடம்னு 2 வரும் மொழியில். அது துணைப்பாடம் உங்களுக்கு இப்போ இருக்கா என்னன்றதை பற்றி எனக்கு தெரியல. அதில் கதைகள் தான் அதிகம். அதில் வந்துட்டு அப்போது படிக்கிற காலத்தில் என்ன பண்ணுவேன்னா, கட்டுரை இதெல்லாம் எழுத சொன்னாங்கன்னா கொஞ்சம் சுயமாகவே எழுதுவேன். கட்டுரை இதெல்லாம் ஆசிரியர் சீக்கிரமாக வாசிச்சுட்டு சஜஷன்ஸ்லாம் சில ஆசிரியர் கொடுப்பாங்க, சில ஆசிரியர் ஒரே கூட போட்டு கொடுத்துடுவாங்க. அதில் ஒரு கவர்ந்த ஒரு ஆளுமை வில்மா ருடால்க் அப்படின்றவங்க. அவங்கள நீங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு அமெரிக்க அத்லெட்டிக் வீராங்கனை. அவங்களுடைய வாழ்க்கை எதுக்காக சொல்கிறேன்னா, சமூகம் நம்மளை பார்த்து என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் நம்மளுக்குள்ள நம்ம யாருன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கணும். வாசிப்பு எப்படின்னா மற்றவங்களுக்காக வாசிக்கக்கூடாது. எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா சொல்லுவார், வாசிப்பு உனக்காக வாசிக்கணும், நான் இலக்கியத்தை தெரிஞ்சுக்கணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், அப்படி இல்லை. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊற்று மாதிரி, நம்மளுக்குள்ளே இருக்கிற இதய அறையை தட்டி நம்மளுக்குள்ளே இருக்க மனிதத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர்ற ஒரு ஆயுதம் தான் வாசிப்பும் எழுத்தும். அந்த எழுத்து வந்து கட்டாயத்தின் பேரில் இருக்கக்கூடாது. ஒரு தாய் ஒரு குழந்தைய அரவணைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு புஸ்தகத்தை அரவணைக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற சாராம்சம் உங்களுக்குள்ளே போகும். ஒரே புஸ்தகத்தை 2 பேர் வாசிக்கும் போது ஐயா சொன்ன மாதிரி ஒரே சீப்பை எப்படி 3 பேர் விதவிதமாக பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் சமூகத்தை பார்ப்பீங்க. அந்த சமூகத்தை பார்வை உங்களுக்கு மாறுபடும். இது வரைக்கும் பழங்காலமாக பேசப்பட்டு வந்த விஷயங்கள்ல ஆகா இது தவறு இது சரின்ற ஒரு பார்வையை சுயமா சிந்திக்கிறத கொடுக்கும். இது மகிழ்வான நெகிழ்வான தருணம். அல்லமின் பள்ளி என்ற பள்ளிக்கு நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்து இட்டு மக்கள் நாயகன் அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் பரிசாக வந்திருக்கிறது என்று சொன்னால், இது வந்து அல்லமின் பள்ளிக்கு மட்டும் பெருமை இல்லை, நம்மளுடைய மதுரை மாநகருக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. அதுல கூடுதலான ஒரு அடையாளமாக இது சேர்ந்திருக்கிறது. இந்த ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்த நம்மளுடைய அல்லமின் பள்ளியுடைய தாளாளர் ஐயா அவர்கள் சொன்னது போல, இந்த பள்ளியினுடைய தலைமை கேப்டன் நம்மளுடைய அன்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய போர் வீரர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை போன்றவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சி தருணத்தில் திளைக்க செய்கின்ற மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எங்களுடைய மகிழ்வையும் பாராட்டையும்
அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இந்த மதுரை மாநகரத்துக்கு தெரிந்து வருகின்ற ஒரு வாசகர் வட்டம் இருக்கிறதோ அது அந்த வாசகர் வட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியை அல்லமின் பள்ளி செய்து கொண்டிருக்கிறது. மாதம் மாதம் ஒரு இடத்தை கொடுத்து தாராளமாக நடத்துங்கள் என்று சொல்லி கல்வி பணியோடு இலக்கிய பணியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு மீண்டும் எங்களுடைய மகிழ்வையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் பள்ளி வளாகத்திற்குள்ள வேலை நாளில் இன்னைக்கு தான் வரேன். அருமையான சூழல். பள்ளி வளாகத்தில் எங்கேயாவது குப்பை கிடக்குதா சார்ட்ட பார்த்து சொல்லிடு. ஏன்னா பாராட்டிக்கிட்டே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குறையை சொல்லலான்னு நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். எந்த இடத்துலையும் ஒரு சின்ன காகிதம் கூட இல்லை. அதுபோல இது போன்ற பள்ளிகள்ல மாணவர்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். அது இருக்கிறதா என்று பார்க்கிறேன். இல்லை. நான் பள்ளி வளாகத்திற்கு நுழைந்தவங்க வழக்கமாக நம்மளுடைய கூட்டம் நடைபெறுகின்ற திசையை நோக்கி செல்கின்ற பொழுது ஒரு நண்பர் ஓடி வந்து, மேடம் இது மேலே நடக்குது என்று வழிகாட்டுகின்ற ஒரு பொறுப்பு, இது அத்தனையும் இந்த வளாகத்தில் நான் பார்க்கிறேன். அதற்கெல்லாம் காரணம் நம்மளுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு ஷேக் நபி அவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எங்களுடைய வாசகர் வட்டத்தின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த வாசிப்பினுடைய நோக்கம் அதனால் என்ன பயன் அப்படின்றத நம்மளுடைய பேராசிரியர்கள் நண்பர் இவர்கள் அத்தனை பேரும் சொல்லிவிட்டார்கள். ஏற்கனவே உங்களுக்கு வகுப்பறையில் ஆசிரியர்கள் சொல்லியிருப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களே எங்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் மேடை ஏறி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி திறமையை வெளிப்படுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாசிப்பு தான். நண்பர் மூரா அவர்கள் சொல்ல சொல்ல பின்னாடியே சில விளக்கங்களை மாணவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால் அது அவர்களுடைய தன்னிச்சையாக சுயம்பாக சொன்னது அல்ல, வாசிப்பினால். நம்மளுடைய சகோதரி பிரியதர்ஷினி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆளுமை எப்படி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, அந்த ஆளுமை யார், அவருடைய சிறப்பு என்ன அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஆக வாசிப்பு என்பது புத்தகத்தை, அச்சடித்த புத்தகத்தை வாசிப்பது மட்டும் வாசிப்பு அல்ல, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை வாசிப்பதும் வாசிப்பு தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை வாசிப்பதும் ஒரு வாசிப்பு தான். புத்தகத்தை தேடி போகின்ற சமயத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், பள்ளி சமுதாயத்தில் பார்க்கின்ற பெரியவர்கள், சான்றோர்கள், சிறியவர்கள் எல்லாரையும் நம்ம வாசிக்க பழகி கொள்ள வேண்டும். அவர்களுடைய குறைகளை அல்ல, அவர்களுடைய தன்மை என்ன, என்ன சூழலில் எப்படி இயங்குகின்றார்கள், ஏன் இப்படி இயங்குகின்றார்கள் என்ற ஒரு பெரிய உலகத்துக்குள்ள நம்ம நுழையணும். அப்படி அந்த உலகத்திற்குள் நுழைவதற்கு நமக்கு எது துறை செய்யும் என்று சொன்னால் அந்த வாசிப்பு, புத்தக வாசிப்பு என்பதுதான் நமக்கு இவ்வளோ பெரிய அனுபவத்தை தரும் என்று சொல்லி, இந்த புத்தகம் என்பது ஒரு புத்தகத்தின் விலை குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ இருக்கும். ஆனால் அது நீங்கள் அந்த புத்தகத்திற்கு கொடுக்கக்கூடிய விலை கிடையாது. அந்த புத்தகத்தினுடைய காகிதத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கு அதன் உள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு நாளும் நம்மளால விலை மதிக்கவே முடியாது. நிகழ்ச்சியை பொறுத்தளவு எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு ஒரு இன்னையிலேருந்து ஒரு புதிய வாழ்வை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேங்கய்யா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் கைபேசிலையும் தொலைக்காட்சி பெட்டியில தாங்கயா மூழ்கி இருக்கு. இப்ப இணையவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஒரு பேச்சு போட்டி அப்படின்னு புத்தகத்துல இருந்தா எடுப்பேன். சில நேரம் சோம்பேறி பட்டுட்டு நம்ம கூகுள் இருக்காப்ல, கூகுள்ல போட்டேன்னா அது வந்துடும் இல்லையா. ஆனா உண்மையாவே இப்பதாங்கய்யா இந்த நிகழ்ச்சி மூலம் தான் தெரிஞ்சேன். பகத்சிங் தன்னுடைய தூக்கு மேடையில இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு இல்லையா, ஏன் நம்மளும் இன்னையிலேருந்து புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி, ஐயா என் வீட்லையும் அலமாரியில தான் என் புத்தகத்தை அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த புத்தகத்தெல்லாம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க சொன்னீங்க புத்தக வாசிப்பு இயக்கனால நோபல் பரிசு ஒரு நாடு வாங்குச்சு அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றியா, நிச்சயமா எங்களுடைய பள்ளியிலையும் புத்தக வாசிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் தராங்க. நிச்சயமா ஒரு நாள் எங்க பள்ளியும் நோபல் பரிசு வாங்குவீங்க. நிச்சயமா வாங்குவாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும்
மதுரை வாசகர் வட்டத்துக்கும் அல்லமின் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் அந்த விஷயங்களை எல்லாம் கிரகித்து அது அற்புதமாக ரத்தின சுருக்கமாக கூறிய ரகுமான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இறுதியாக வாசகர் வட்டத்தினுடைய நன்றி அறிவிப்பை எங்களுடைய நண்பர் ஜெய்சீலன் அவர்கள். தைரியமாக படியுங்கள், சரிங்களா? தைரியமாக படிக்கணும், எதை பற்றியும் யோசிக்க வேண்டியதில்லை. இந்த இமேஜினேஷன் சொன்னாங்க இல்லையா, எதை பார்த்தாலும் இயற்கையாக ஒரு ஏதோ ஒன்று பார்க்கணும். சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வான்னார் பாரதியார். சிறுமைனா நமக்கு சிறுமையாக தோணுது, அப்படிங்கல பொங்காமல் இருக்கவே முடியாது யாராலையும். அது எங்கேயும் சொசைட்டியில் நிறைய நம்ம பார்க்குறோம். நம்மளை எல்லாரையும் திருத்துறது நம்ம வேலை அல்ல, இருந்தாலும் நம்ம பொங்காமல் இருக்க முடியவில்லை, சரிங்களா? அதனால சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் எவ்வளவு நீங்கள் நேர்த்தியாக கொண்டு போக முடியும் உங்களால் அப்படிங்கிறத யோசித்து செயல்படுங்க. ஒன்று, இப்போ நன்றி உரை வந்தவன் நான் வந்து எங்கே மட்டும் போயிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருக்கிற இடத்துல எனக்கு நன்றி உரை வழங்க வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஒன்று. இரண்டு, எல்லாருக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்கிறத விட இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா ஒருவருக்கு சொன்னாலே அவ்வளோ நன்றி எல்லாருக்கும் போய் சேரும்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த விழாவை சிறப்பாக நடத்த எங்களுக்கு, அதாவது மதுரை வாசகர் வட்டத்திற்கு வாய்ப்பு வழங்கி இடம் வழங்கி மாணவ செல்வங்களுக்கு அழைத்து வந்து எங்களை பெருமைப்படுத்தியதற்கு மிக்க நன்றி ஐயா. Jellicate Dhotis and shirts from the house of Plateau.